வியூவர்ஸ், நீங்க வந்திருப்பது சிபி 2.0 கூல் பாய் 2.0. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட் தி பாஸ் ஃபைட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். எல்லாரும் வளவலன்னு பேசுறதுக்குள்ள இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணுறவங்க இல்லை விளையாட பிடிச்சவங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. சரி, நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பாய்ஸ் வந்துட்டு நம்ம கூட தான் இருக்காரு. அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். லெஜெண்டரி பாய்ஸ் கூட தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட மைனிங்க்கு வந்திருந்தாரு. இப்போ மைனிங்க்கு வந்த இடத்துல அவருக்கு ஒன்றுமே விடாம நான் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டு இருந்தது தலைவருக்கு சரிகான்ட்டு எல்லா இடத்துலையும் ப்ரோ எனக்கு கொஞ்சம் கூட்டு வைங்க ப்ரோன்ட்டு அடியிலலாம் போய் நோண்டிட்டு இருந்தாரு. அவர் அடியில் போன நேரத்தில் நான் மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்ட ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்து பார்க்குற ஒரு இடத்துலையும் ஒன்றுமே இல்லையா, சரின்ட்டு அவரும் கடுப்பாயிட்டாரு. இப்போ எங்கேருந்து வந்தாருன்னு வச்சிங்களேன், நான் பாட்டுக்கு க்ரீப்பர் அடிக்கலான்னு போனேங்க. போன தடவை கரெக்டாக நான் க்ரீப்பர் அடிக்க போகும்போது குறுக்கால வந்து அவர் வாங்கிட்டு விட்டாரு அந்த அடியை. எனக்கு கொடுங்க ப்ரோங்கிற மாதிரி செத்து விட்டாரு. ஆல்ரெடி ஆராய்ச்சிக்குள்ள தான் இருந்தாரு போல, ஸ்கெலிட்டன்ட்ட வாங்கி கட்டிட்டு வந்துருந்தாரு. அதனால செத்து விட்டாரு. சரி, நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இவர் என்னன்னா மேலே ஏறி கீழே விழுந்து விளாண்டுட்டு இருக்காரு. சைட்ல பார்த்தா பட்டன் வந்துட்டு இவரு நம்மள்ட்ட அந்த எமரல்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஆட்டையாப்பட்டேன். அவர் உடச்சத நான் ஆட்டையாப்பட்டு கிளம்பிட்டேன் டீசெண்டா. நான் உடச்சிக்கிட்டு இருந்தா அங்க வந்து தோண்டிட்டு இருக்காரு. சரி, அயன் எடுப்புன்னு நான் எடுத்துட்டு இருந்தேன். அவர் என்னன்னா சைட்ல இருந்துட்டு ப்ரோ எனக்கு கொஞ்சம் விட்டு வைங்க ப்ரோ அப்படின்னு அடியில நோண்டிட்டு இருந்தாரு. நான் மேல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அவர் ஒரே ஒரு அயனை மட்டும் எடுத்துட்டாரு. சரி, நம்ம மேல போவோம், இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆட்டையா போடணும்னு சைட்ல எல்லாம் பாத்துக்கிட்டே போனேன். ஒரு கர்மமும் தெரியல. அதுக்கப்புறம் இங்க ரெஸ்டாரண்ட் டெஸ்ட் ஏற்கனவே எடுத்தது கொஞ்சோண்டு இருந்தது. ஏன் இதெல்லாம் விட்டு வைக்கணும், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு என்ன பண்ணேன், எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் செஞ்சாகணும். ஏன்னா என்சாண்டிக் புக்லாம் வேணும்னு வச்சிங்களேன், அதுக்கு நமக்கு வந்துட்டு பேப்பர் வேணும். பேப்பர் வச்சு புக்கு செய்யணும். அந்த புக்கை ட்ரேட் பண்ணி என்சாண்டிக் புக் வாங்கி ஆகணும். அதனால நமக்கு வந்துட்டு எல்லாம் தேவைப்படும்ட்டு நோண்டிட்டு இருக்கேன். இவர் பக்கத்துல வந்து நோண்டுறாரு. எனக்கு சரிக்காண்டு நான் எடுக்கிறேன் அப்படிலாம் போய் பொறுக்கிட்டு இருந்தா புரியலையே அப்படிங்கிற மாதிரி. அவரு சரி உள்ளே இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போலான்ட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மேலே போய் நம்ம அங்கே இருக்கலாம் சுரண்டிட்டோம்னா இவருக்கு எதுவும் கிடைக்காதுல்ல அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம எடுக்க போகிறத வந்துட்டு 2 பேருமே தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் மைண்ட் பண்ணுறத அவரும் தான் யூஸ் பண்ண போறாரு. அவர் மைண்ட் பண்ணுறத கண்டிப்பாக நானும் யூஸ் பண்ணுவேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நம்ம வந்துட்டு மேலே போயிட்டு தேடுவோன்ட்டு மேலே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா போல் இருந்தது. ஏன் போலை மட்டும் விட்டு வைக்கணும், நமக்கு டார்ச் செய்ய யூஸ் ஆகும்ட்டு நான் போலை எடுக்க வந்தேன். இவரும் அப்பதான் ஸ்லோவா மேல வந்துட்டு இருக்காரு. தண்ணியில ஏறி ஏறி வராரு. பாவம், அவரு வேற வர வழியிலேயே நிறைய பேர் போட்டு புலந்துட்டாங்க. இப்ப நான் எடுக்கிறேன், பக்கத்துல வந்து நின்று ஆட்டையை போட்டுலான்னு பார்த்தாரு. நான் இன்னுகிட்ட போய் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப பாவம் தலையேறி. சரின்ட்டு கிளம்புவோம் அப்படின்னு தண்ணியில ஏற ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி வழியா மேல போனாதான் தெரியுது மேலே சில விருந்தாளிங்க இருக்காங்க. அவனை வந்துட்டு போறானுவோ. நம்ம என்ன பண்ணுவோம், ஓரமா போயிட்டு இந்த போலை எடுப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் மண்டையன் தான், அவன் இருக்கட்டும் ஓரமா அப்படின்ட்டு நான் இங்கே வந்துட்டு போலெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய போல் இருக்குதுங்க, எடுக்க வந்துனே இருக்குது. இவ்வளோ போலையை விட்டு வச்சுட்டு வந்திருக்காரு ஆளு. இப்போ இதெல்லாம் அவர்கிட்ட காட்டினா அடி வயிறு கொழுந்து விட்டு எறிகிறாருன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா போயிட்டு வந்ததுக்கு நிறைய மைண்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் செஞ்சு ஆகணும்ட்டு நான் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுக்கிற போல் மட்டும் வந்துக்கினே இருக்குது. அடி ஜாக் பண்றதா இன்னைக்கு நிறைய தேவைப்படுற அளவுக்கு போலை வச்சு டார்ச்சி செஞ்சு அடுத்த மைண்ட்ல போய் இறங்க வேண்டியதான்ட்டு எனக்கு சரி ஹாப்பியா போயிட்டு சரின்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் நோண்டு ஏன் விட்டு வச்சுட்டு போகணுன்ட்டு எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த டார்ச் கரும வேற தண்ணி கடியில போன ஒரு காய் தொலை மாட்டேது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன் மண்டையை அவர் அடிக்காம என்ன வந்து அடிச்சுட்டு இருந்தான். நான் ஓரமா போனா அவன் தண்ணியில அடிச்சுக்கிட்டு அடியில போயிட்டான். அவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் மோசமா நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கிளம்புவோன்ட்டு நான் என்ன பண்ணேன், மேலே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் விச்சிக்கிட்டு அடி வாங்கி ஒரு தடவை செத்துட்டாருங்க. நம்மளை காப்பாற்ற போறேன்னு போறாரு. இருக்கிறது 4 ஆர்ட்டு, அதில் போயிட்டு விச்சிக்கிட்ட வாங்கினாரு. அடி முடிச்சு விட்டு அனுப்பி விட்டானே. இப்போ எங்கடான்னு பார்த்தா ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு போல. அடிச்சு கொண்டுட்டானோ நேராக வீட்டுக்கு போயிட்டாரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கீப் இன்வென்ட்ரி வந்துட்டு ஆன்ல தான் வச்சிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கீப் இன்வென்ட்ரி எதுக்குன்னா நம்ம வந்துட்டு வித்தர் ஸ்டாம் அடிக்கிறதுக்காக நிறைய பொருள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு அப்புறம் நம்ம கையில இருக்க எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா நக்கிட்டு போயிடும். அப்புறம் நம்ம லெஜெண்டரி பாய்ஸ் இருக்காருல அவருக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்லவா இருக்குது. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா வித்தியாசம் அடிக்கிறது நிறைய பொருள் சேகரிக்கிறோம். எல்லா பொருளும் அப்புறம் ஒரேடியா போயிட்டு இருந்தா என்ன பண்றது? இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்ந்தது ஒரு கேவ்ல போயிட்டு டெம்கேல குதிச்சு பட்டுன்னு போய் சேர்ந்துருச்சுன்னா நமக்கே கொஞ்சம் மன வருத்தமா போயிடும்ல. அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா கீப்பிங் வச்சு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இவர் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் சில வீடியோ எடுக்கிறதுக்கு வரும்போதெல்லாம் லேட்டா தான் வராரு. ரொம்ப லேட் பண்றாருங்க. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா நைட் வேற ஆயிட்டு நிறைய லூஸ் பையில நம்மள அடிக்க வேற நிப்பானோம். இப்போ நம்ம சேஃப்டியா வீட்டுக்கு வேற போய் சேர்ந்தாகணும். அதனால நான் என்ன பண்ணேன், மெதுவா ஓடுனேன். அழகா வீட்டுக்கு போயிடுவோம்னு பார்த்தா பக்கத்துல எல்லாம் எலும்பு பண்ணிக்கிறான். நம்மளால ஒண்ணுமே பண்ண மாட்டானோ. கூடயே ஒருத்தர் வராருல அவரதான் எல்லாம் வளைச்சுக்கிட்டே அடிக்கிறானோ. ஆவுனா செத்துடுறாருங்க. நான் நின்று ஓரமா தின்னுட்டு கூட போறேங்க. அவரைதான் எல்லாரும் துரத்தி துரத்தி அடிக்கிறானோ. பாவம் அவரு. சரி நமக்கு ஒரு மனித கேடயமா இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கேன். நீ பக்கத்துல ஒருத்தன் நிறுத்திட்டு எனக்கு அம்பு விட பார்த்தான். நான் நவுந்து வந்த உடனே என்னை விட்டுட்டான் அவன். இதே அவரா இருந்தான்னு வச்சுக்கீங்க துரத்தி துரத்தி அடிக்கிறானோ. அவரை தான் எல்லாம் வளைச்சு போட்டு அடிக்கிறானோ. அங்கங்க கிரீப்பர்ட்ட போய் வேற அடி வாங்குறான். என்ன பண்றது? அவங்க தான் கிரீப்பர்ட்ட போய் அடி வாங்குறாரு. நான் பார்த்து சொன்னாதான் உண்டுங்க. அப்புறம் இங்க நம்ம வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த லைப்ரரியன் வந்துருந்தான். அவன் எதுக்கு வரான்னு தெரியல. சரி நம்ம படுத்துறோம்னு படுத்தேன். இவரை பாத்தீங்கன்னா காணும். எங்க போனாருன்னு கேட்டா நான் வேற ஒரு மைனுக்கு போயிட்டேன் ப்ரோ, கோச்சிக்கிட்டு போறேன் போங்க அப்படின்ட்டுறாரு. அங்க போயிட்டு நான் மைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ப்ரோ சீக்கிரமா தூங்குங்க ப்ரோ, ரொம்ப நேரம் ஆகும், சீக்கிரமா தூங்குனீங்கன்னா தானே அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் தூங்குற மாதிரி இல்லை. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேங்க. பாருங்க எவ்வளவு நேரம், நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, இன்னும் தூங்கலன்ட்டு எனக்கும் கொஞ்சம் காண்டாதான் ஆச்சு. இருங்க ப்ரோ நான் தூங்கிடுறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணா தலைவர் தூங்கல, செத்து போயிட்டாரு. அங்க செத்து போன உடனே நானும் தூங்கி ஏஞ்சிட்டேன். சரி நம்ம எடுத்துட்டு அந்த டைமண்ட்ல என்னென்ன செய்யலான்னு பார்த்தேன். ஒரு செஸ்ட் ஆர்மர் செஞ்சுக்கிட்டேன். அந்த செஸ்ட் ஆர்மரை எடுத்து போட்டு பார்க்கலான்னு எடுத்தேன். போட்டு பார்த்தேன், நல்லா அழகா தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு கோல்டு ஒரு மாதிரியே வச்சுப்போம். ஏன்னா அது வந்துட்டு ஃபைட்டுக்கு யூஸ் ஆகும். எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்காக தானே இவ்வளோத்தையும் சேவ் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். ஆனால் நம்ம வச்சிருக்க பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் செஸ்ட்லேயே வைக்கல. ஏன்னா கூட ஒருத்தர் எப்படா ஒரு செஸ்ட்ல வைப்பாரு, எப்படா நம்ம தொடர்ந்து ஆட்டியா போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறாரு. நான் என்ன பண்றதுன்னு புரியல. அதனாலதான் என்ன பண்ணேன், ஒன்றுத்தையும் உள்ள வைக்க மாட்டேன்னு ஒன்றுத்தையுமே உள்ள வைக்காம வேற ஏதாச்சும் பொருள் செய்யலான்னு ஸ்டிக்லாம் செஞ்சேன். ஸ்டிக்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் லேம்ப் செய்யலாமேன்னு லேம்ப் செஞ்சேங்க. இப்போ பாருங்க நான் இவ்வளோ நேரம் முச்சி செஞ்ச லேம்ப்லாம் பட்டுன்னு காணா போயிடுச்சிங்க. இப்போ பாருங்க காட்டுறேன். கஷ்டப்பட்டு நான் லேம்ப் செஞ்சிட்டு இருக்கேன்னா இவர் வேற கூப்பிட்டாரு. இவர் கூப்பிடுறாருன்ட்டு சரி போவோம் அப்படின்னு கிளம்பி பார்த்தேன். தலைவர் என்னமோ செஞ்சுட்டு இருந்தாரு கிராஃப்டிங் டேபிள்ல. சரி அவர் செய்யட்டும்ட்டு நானும் வந்துட்டு இந்த கிராஃப்டிங் டேபிளுக்கு வந்துட்டு நானும் கொஞ்சம் வந்துட்டு இது செஞ்சுட்டு இருந்தேன், லேம்பு. ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும்ல, அதனால லேம்பு செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா போல்லாம் கீழே வந்துருச்சு. தலைவர் அதை ஆட்டையா போடுறதுக்கு அப்படி துடிக்கிறாரு. போலுக்கு அப்புறம் இப்படி துடிக்கிறீங்கன்னு எனக்கும் தோணுச்சு. பட்டுன்னு ஏதாச்சும் கீழே போட்டு எடுக்கணும்னு பார்த்தேன். லேம்பு 4 நாளா பிரிஞ்சு இருந்துச்சு. சரின்ட்டு ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த போலியை எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு செஞ்ச லேம்ப் எல்லாம் பாருங்க எங்க போச்சுன்னே தெரியலங்க. அவ்வளோ லேம்ப் செஞ்சேன், ஒண்ணுத்தையும் காணோம். அவர்கிட்ட ப்ரோ எதுக்கு ப்ரோ என்ன அடிச்சிங்கன்னு இப்ப பட்டுன்னு நின்றுட்டு இருக்கேன். அவர் பட்டுக்கு அடிச்சு விட்டாருங்க. என் லேம்ப் எங்கன்னு கேட்குறேன். நான் எடுக்கல ப்ரோ அப்படின்னாரு. ஆனா அடிச்சிங்கல, ஆனா நான் அடிச்சுதான் ஆகணும். போன தடவை பார்ட்டில் கூட என்ன பட்டுன்னு அடிச்சுட்டாருங்க அவரு. அதனால நான் விட மாட்டேன். டைமண்ட் கொஞ்சோண்டு தாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாரு. நான் கோல்டு கேட்டேன், தர முடியாதுன்னாரு. அப்ப நான் இந்தாங்க ப்ரோ சரி இருந்தாலும் வச்சிங்க பாவம்ட்டு பாவம் பச்சம் போட்டு தந்தேன். அதை எடுக்க முடியாம கீழே போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. சரி என் லேப்லாம் எங்க ப்ரோன்ட்டு கேட்டேன். அவரு ஏன்ட்ட இல்ல ப்ரோன்னாரு. ஆனா நம்மள அடிச்சிட்டாரு. அதனால பட்டுன்னு ஒண்ணு வச்சேன். தலைவருக்கு 3 ஆட்டு குறைஞ்சிடுச்சு. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ நீங்க அடிச்சதுக்காக தான் அடிச்ச அப்படின்னோடனே சரி ப்ரோன்ட்டு அவர் விட்டுட்டாரு. சரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவரு என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு ஓரமா நின்றுட்டு. அவரு அதுக்கப்புறம் என்னத்தையும் உருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவர் அண்ணனை போனதுக்கு அப்புறம் நைஸ் ஆட்டிய போட்டுருமேன்ட்டு எனக்கும் ஒரு ஐடியா. சரி நம்ம ஓரமா வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவோன்ட்டு தோணுச்சு. அவர் என்ன உருக்குறாருன்னு ஆனா பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அயனு. ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ இதெல்லாம் பாக்குறீங்க, அந்த ப்ரோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள வர உடச்சி எடுத்துட்டு விட்டாரு அவரு. ஏன் கிராஃப்டிங் டேபிள வச்சுட்டு அவரு கிராஃப்ட் பண்றாரு. அள்ளி மண்டி மாதிரி சொன்ன மாதிரி செஞ்ச முடியாயா சட்டி கலையா அப்படிங்கிறது எனக்கு கடுப்பாயிடுச்சு. சரின்ட்டு நான் வெளில போகுன்ட்டு வெளில எழும்பி கோவமா வந்துட்டேன். சரி வேற ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அதையும் செய்யணும், நம்ம பொருள்லாம் சேர்த்து வைக்கிற இடத்துல பொருளையும் சேர்த்து வைக்கணும்ட்டு
நான் கிளம்பி வந்தா இவருக்கு வந்துட்டு அந்த செஸ்டையும் கொடுக்குறேன்னா அதனால என் சூட்டை குடிச்சிட்டு பின்னாடியே உடையா இருந்தாரு. சரி ப்ரோ இந்த இடத்துல தோண்டிங்க அது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே இவர் குறுக்கால வந்து நின்னாரு. பட்டுன்னா அது ஒரு அடி விழுந்துச்சு. சரி 2 அடி அடிச்சாருல நம்மளும் அடிச்சாச்சுன்னா அதுக்கு போய் கழிஞ்சிச்சு அப்படின்னு விட்டாச்சு. சரி இந்த இடத்த தோண்டுங்க ப்ரோ அப்படின்னு. ஏன்னா மறுபடியும் குறுக்குல வந்து நின்று அடி விழுவுறதுக்கு இப்படியே நம்மளே சொல்லிக்கலான்ட்டு இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்தையும் உடைங்க ப்ரோன்னு. அடுத்து உடச்ச உடனே என்ன ப்ரோ இவ்வளவு நோண்டி நோண்டி நொங்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். ப்ரோ என்னது ப்ரோ எடுக்கிறீங்க உங்களை செஸ்ட் ஆர்மரை மட்டும் தான் ப்ரோ எடுக்க சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுன்ட்டு என்ன பண்ண செஸ்ட் பாக்கலான்ட்டு அவர் நவரவே மாட்டுறாரு, பார்க்க விட மாட்டாரு. பட்டுன்னு அவர் பாட்டுக்கு செஸ்ட் ஓபன் பண்ணி பாக்குறாரு. என்ன பண்றாருன்னு எனக்கு முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் தலைவர் இருந்தது எல்லாத்தையும் ஆட்டையை போட பாக்குறாரு. ஏய் எல்லாத்தையும் உள்ள வை ப்ரோ அப்படின்ட்டு செஸ்ட் ஆர்மரை மட்டும் எடுக்க சொல்லிட்டு மற்ற எல்லாம் வைக்க சொல்லிட்டேன். 6 நக்கட்டு இது எல்லாத்தையும் வச்சிருந்தோம் ப்ரோ. அதுல ஆட்டையா போடுறாரு. சரியான ஆளா இருக்காரு. ஐயோ இவர்கிட்ட இருந்து இதெல்லாம் எடுத்துடணும்னு அப்புறமா தோணுச்சு. சரின்ட்டு கிளம்பி நான் வெளில வந்துட்டேன். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 4வது பர்த்து இல்ல 3வது பர்த்து 5வது பர்த்துல ஈஷா ஒரு கேத்திரியமும் ஒரு என்கேண்டிங் ரூம்லாம் கட்ட போறோம். அததான் நம்ம செய்ய போறோம். சரின்ட்டு அடுத்த மைனுக்கு போகணுன்ட்டு நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்த உடனே எனக்கு வந்துட்டு ஒரு எமரல்டு கிடைச்சிது. அப்புறம் வந்துட்டு சைட்ல டைமண்ட் இருந்தது. சரி அப்படின்ட்டு டைமண்டையே எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு வெயிட் எரிச்சல் தாங்கல. என்ன ப்ரோ என்ன விட்டுட்டு டேப்ஸ்ல இருக்கலாம் போறீங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தாரு. ப்ரோ உங்களுக்கு வேணே கூட வரணும் ப்ரோ, நீங்க போயிட்டு அங்கங்க போயிட்டு தெருப்புடிக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றது, நான் எல்லாத்தையும் மைண்ட் பண்றதுனால எனக்கு எக்ஸ்பி ஏறுது, அதனால இங்க எல்லாம் வேலை செய்ய வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நானும் கவனிச்சேன் சைட்ல ஜாம்பி ஸ்கெலிட்டன்லாம் நின்றுட்டு இருந்தது. சரி அவங்க நம்மள்கிட்ட வரல அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு நான் ஓரமா மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அயன்லாம் நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அடியில எல்லாம் நிறைய அயன் தெரிஞ்சுது. ஆனா இந்த கிறுக்குன்னு என் பக்கத்துல இருக்க மாதிரியே ஃபீல் ஆனிச்சு. சரின்ட்டு தான் நான் வந்தேன். கொஞ்சோண்டு போல் இருந்தது அடி எடுத்துப்போம். இது நமக்கு கண்டிப்பா இது செய்யறதுக்கு அது உங்களுக்கே தெரியும். இது ஏன் வாயில் ரோலிங் ஆகுது லேம்ப் செய்யறதுக்கு யூஸ் ஆகும்ட்டு எடுத்தேன். பார்த்தா கர்மாச பூமலாங்கிற மாதிரி ஒரு எலும்பு ஏன் மேல அடிக்கிறதுக்காக ரெடியா வரோம். இந்த தண்ணி வேற என்ன பிடிச்சி உள்ள தள்ளி விட பாக்குது. முன்னாடி பார்த்தா ஜாம்பி, பின்னாடி பார்த்தா எலும்பு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சட்டு நேரத்து சீல்ட கையில மாட்டணும் அப்படின்ட்டு மாட்டினா பட்டுன்னு தலைவர் தள்ளி என்னை போட்டு அடிச்சு எங்கே தள்ளி விட்டான். கையில லேம்ப் இல்லாதனால வெளிச்சம் வேற தெரிய மாட்டேங்குது. சரி சைட்ல லேம்ப் வச்சிருன்னு பார்த்தா ஒண்ணு வாங்கினா 2 ஃப்ரீங்கிற மாதிரி 2 பேர் என்ன அடிக்க வரான்னு விட்டு என்னை விட்டுருங்கடா நான் வேற தனியா வந்திருக்கேன்னு பட்டுன்னு அடிச்சு கீழே தள்ளி விட்டு போனோம். கீழே வேற அவ்வளவு பெரிய பள்ளம் விழுந்தேன்னா அவ்வளவுதான் நம்மள்ட்ட இருக்கு ஒண்ணுமே தேராது அடிக்கிட்டு சட்டுப்புன்னு மேல வந்தா எலும்பு வேற ரெடியா நிக்கிறான். எல்லாம் என்ன அடிக்கிறான் மேல ஏற விடாம பபுள்ஸ் போறதாலும் செத்து போயிடுவேன்ட்டு எனக்கு சரி பயமா போட்டு சரி இப்படியே வச்சு எலும்புனை போட்டு சாத்திடுவோன்ட்டு மேல ஏறுறது எலும்புனை அடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தா ஆளை காணும். பட்டுன்னு அவனை பார்த்தா கீழே வரான். சரி நீ கீழே போடான்ட்டு நான் மேல போயிட்டேன். தலையன் கீழே போட்டு நான் மேல வந்து இவனும் வேற விட மாட்டானோ போல என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறானோ. இந்த ஒரு லூஸ் நாயே என்னை கீழே தள்ளி விட்டு சாவடிக்காம விட மாட்டேன்டாங்கிற மாதிரி என்னை போட்டு அடி அடிக்கிறான். எழுந்து வேற ஓட குறைஞ்சு போச்சு. வேகமா ஓட வேண்டியது வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டேன். தண்ணியில ஏறி மேல ஓட வேண்டியதான். வேற வழி இல்லைங்க. என் எழுத்த பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 தான் இருக்குது. என்னை போட்டு பொழந்துருவாங்க விட்டா. சரின்ட்டு நான் மேல வந்தேன். அவரு எங்க போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரு காட்டுக்குள்ள தேடி போய் மைனை கண்டுபிடிச்சிடலாம். இங்க இவ்வளவு பெரிய மைன் இருக்குது அதை விட்டுட்டு எங்கேயோ போய் பொறுக்கிட்டு இருக்காரு. சரி துருவிட்டு நான் மேல போக ஆரம்பிச்சிட்டேன். மேல போயிட்டு இப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. மேல அவனோட இருக்க மாட்டானோலன்ட்டு அவ்வளோ சந்தோஷம். என்ன அடி நாய் அடி பேய் அடி அடிக்கிறானோ, மனுஷன் கூட மதிக்க மாட்டானோ அந்த அடி அடிக்கிறானோ. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நெதர் போர்ட்டல் வேற அன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. இதை வேற செய்யணும்னு எங்களுக்கும் தோணிட்டே இருந்தது. இவர் பாத்தீங்கன்னா அவர் போன இடத்துல நிறைய கோல்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் நம்ம வந்துட்டு நிறைய டைமண்ட் எடுத்துட்டு வந்திருந்தோம். இந்த டைமண்ட் வச்சு ஒரு பேண்ட் செஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து கோல்டு வச்சு ஹெல்மெட் இதெல்லாம் செஞ்சு போட்டாரு. ப்ரோ இப்பதான் நான் உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். அதாவது நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் டைமண்ட்ல தான் செஞ்சாகும். கோல்டுல ஏதாச்சும் போட்டு நின்னீங்கன்னு வச்சுங்க வித்திருச்சோம் அப்படியே முழுங்கிட்டு போயிடும். அப்படின்னு சொன்ன உடனே ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கத்துனாரு. ப்ரோ என்ன ப்ரோ ஹீட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் வந்துட்டு காப்பர் ஹீட் பண்றேன், நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா மண்டையிலேயே அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பக்கத்துல வந்து போயிட்டு இருக்காரு. சரி அப்படிங்க அது அவர் வந்துட்டு ஹெல்மெட்டு பூட்ஸ் செஞ்சுட்டாரு. செஸ்ட் பிளேட் ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுதான். அதை மாட்டிட்டு சுட்டு தந்துக்கிருக்கு. சரி விடுங்க மரியாதை அவர் வந்துட்டு நம்ம கொடுத்ததெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. இப்படிதான் போயிட்டு இருந்தது. நாங்க 2 பேரும் பண்ணிட்டு இருந்தது. இங்க இருந்தா இவர் நம்மள கண்டிப்பா வந்துட்டு எந்த இதையும் ஹீட் பண்ண விட மாட்டாரு, எதுவும் பண்ண விட மாட்டாருன்னு பேசிட்டு இருக்கும்போது நான் இதை உடச்சேன். என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு காப்பரை ஆட்டையை போட்டு போயிட்டாரு. அடிங்க போற காப்பரை அப்படின்னு வந்து கேட்டேன்.
எந்த காப்பர்னா ப்ரோ அப்படின்னு கேக்குறாரு. எந்த காப்பரா? என்கிட்ட இருந்து எடுத்தீங்க அந்த காப்பர் தான் அப்படின்னு கேட்டோடனே ஏன் காப்பர்ல எதுவும் கிடைக்கல அப்படின்னாரு. உடனே உள்ள இருந்து பார்த்தா காப்பர் ப்ரோ அந்த பிளாங்க தாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே தான் அட போங்க ப்ரோ என்ன ப்ரோ பிளாங்க்கு எவ்வளவு பேசுறீங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். பிளாங்க் தானே போயிட்டு போகுது அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி அப்படியே வச்சுக்கிட்டோம். ஒரு பிளாங்க் வெட்டி எடுக்கிறதுக்கு அல்பு அதுக்கு போயிட்டு நம்மள்ட்ட இருந்து அட்டையை போடுறது. சரி இங்க பாத்தீங்கன்னா ஓரமா தேனி எல்லாம் ஒரு கூடு கட்டி அங்க நிம்மதியா இருந்துட்டு இருந்துச்சு. அந்த மரத்தை இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மரம் வேணும்ட்டு வேற மரமே இல்லாத மாதிரியே அந்த மரத்தை போய் வெட்டி விட்டாரு. இப்ப அந்த கூடு மட்டும் தனியா தூங்கிட்டு இருக்கு. மனசாட்சியே இல்லாத ஒரு இருக்க என்ன பண்றது? ரொம்ப சேடா போயிடுச்சு. அவர் பண்ணது தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் கமெண்ட்ல லெஜெண்டரி பாய்ஸ் பேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நம்ம பாத்தீங்கன்னா லேம்புலாம் நிறைய தனித்தனியா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விட்டு கையில எடுத்துக்கிட்டேன். தேவையில்லாத இந்த அழுகி போன கறியை வந்து தூக்கி விட்டேன்னுட்டேன். இந்த அழுகின கறி நமக்கு தேவையில்லை. இந்த பாருங்க மரத்தை மொத்தமா கழிச்சு விட்டு ஓரமா தொங்க விட்டுருவாரு. மனசாட்சியே இல்லைங்க இவருக்கலாம். என்ன பண்றது? அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு வெளில வந்துட்டு இன்னமும் பாத்துக்கிட்டே இருந்தாரு. இவரு ஆவமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னும் தரையை பார்த்துட்டு இருக்காரு இல்லைன்னா வானத்தை பார்த்துட்டு இருக்காரு. சோகமா இருக்காரு. என்ன பண்றாருன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல. சரி நம்ம என்ன பண்ணுவோம் சீக்கிரட்டா ஒரு இது வச்சாகணும். அதாவது அடுப்பு. ஏன்னா நம்ம ஹீட் பண்றதெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தான் ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் விக்டர் ஸ்டவ் வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்துட்டு நம்மளோட அடுப்பை போட போறேன். நம்ம பர்னிஷ் இங்க வச்சு இந்த இடத்துல எல்லாத்தையும் ஹீட் பண்ணிக்க போறேன். இதுதான் நம்மளோட ஐடியா. இப்ப நான் எங்க அதை வைக்கிறேன்னு யோசிச்சுட்டே வந்தேன். இந்த செஸ்ட்ல இருந்ததுதான் போன பார்ட்டியே நம்ம எடுத்துட்டோமே. அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்துட்டு இருக்காரு. ஒண்ணு நான் எல்லாத்தையும் தொடச்சு போயிட்டேன். எப்படி இருந்தாலும் அவனு தானே யூஸ் பண்ண போறாரு. இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தப்புல. சரி நம்ம இருக்கிறதெல்லாம் உருக்குன்ட்டு உருக்க வச்சுட்டேன். உருகி உருகி போனதுன்ட்டு எல்லாத்தையும் உருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நமக்கு பாத்தீங்கன்னா இங்க கிராஃப்டிங் டேபிள் ஒரு ஹாப்பர் எல்லாம் கிடைச்சுன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. சரி அதெல்லாம் செய்யணும். அது நமக்கு அயன் வேணும் அப்படின்னு தோணுச்சு. கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாதான் ஹாப்பர் செய்யலாம். ஹாப்பர் செய்யறதுக்கு எனக்கு வந்து பிளாங்க் வரும். சரி மரம் தான் வெட்டிட்டு வந்தோமே பிளாங்க் தானே செஞ்சிருவோம்ட்டு பிளாங்க் செஞ்சு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு கிராஃப்டிங் டேபிள் தேவை. சரின்ட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டு ஓரமா போலான்னு பார்த்தா என் பேட்டரி 20 சரி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்குமே அப்படின்ட்டு நானே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓரமா ஒரு கிராஃப்டிங் டேபிள போட்டேன். கிராஃப்டிங் டேபிள போட்டு இதுல ஹாப்பர் செய்யணும். ஹாப்பருக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து செஸ்ட் வேணும். செஸ்ட் இருந்தாதான் ஹாப்பர் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போனா நமக்கு வந்துட்டு உட்டு அயனும் பாத்தீங்கன்னா தேவைப்படும். அதனால அயனை உருக்குன்ட்டு அயனை உள்ள போட்டு பிளாங்க் எடுத்து அதுல வச்சு உருக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அயன் உருவிட்டோம் அப்படின்ட்டு அதுவும் அயன் பிஸ்கட்டா மாறட்டுமேனு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ஒரு 4 அயன்னா ஏதோதான் தேவைப்படும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். ஓகே 4 அயன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தாலும் சேஃப்டிக்கு இருக்கிறத எடுத்து வச்சுக்கணும். அதோட பிளாங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி அயன் வந்துச்சு. ஒரு 5 அயன் எடுத்துக்கிட்டேன். 5 அயன் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பிளாங்கே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து செஸ்ட் செய்ய பிளாங்க் வேணும். சரின்ட்டு பிளாங்க் எடுத்துட்டு நான் செஸ்ட் செய்யலாம் எவ்வளவு வேணும் அப்படின்னு பார்த்தேன். செஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ரெட்லயே தான் இருந்தது. சரி இப்ப நம்ம கண்டிப்பா பிளாங்க் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிளாங்க் செய்யறதுக்கு நம்மள்ட்ட உட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆப்பர் செய்யறதுக்கு நம்மள்ட்ட அயன் இருக்குது ஆனா செஸ்ட் இல்ல. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எனக்கு சந்தேகம் எப்படி செய்யணும்னு. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃபு பிளாங்கோட அந்த கட்டிங்ஸ் அதெல்லாம் தேவைப்படுது. ஹாப்பர் செய்ய வந்துட்டு ஒரு செஸ்ட் 5 அயன் தேவைப்படுது. நம்ம பாத்தீங்கன்னா இருந்தாலும் நம்மள்ட்ட ஒரு செஸ்ட் இருந்தனால அந்த செஸ்ட் வச்சு ஹாப்பர் செஞ்சுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம் வச்சுக்கோங்க உட்காந்து இந்த ஹாப்பரை வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஃபர்னிஷ்ல இந்த பெஸ்ட் ஃபர்னிஷ்ல இப்போ இதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க நம்ம மேல அந்த ஹாப்பர்ல ஏதாச்சும் உருக்குறதுக்காக பொருள் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கிறது உருகி முடிஞ்ச உடனே அதோட வந்து ஜாயிண்ட் ஆயிடும். இப்ப நம்ம அயனே வச்சோம்னு வச்சுக்கோங்க மேல இருக்கிறது வந்துட்டு அயனோட வந்து ஜாயிண்ட் ஆயிடும். அதே வேற பொருள் வச்சிருந்தோம்னு வச்சுக்கீங்களா இந்த பொருள் மொத்தமா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருள் தானா வந்து சேர்ந்துடும். அதனால நான் என்ன பண்றேன் காப்பர் குட்டிங்க வைக்க போறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து உருகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு தான் நமக்கு வந்துட்டு பவு கிடைச்சிருந்தது.
அதோட நம்ம என்சானிக் புக் இதெல்லாம் எடுத்தாகணும். அதோட நைட் ஆயிட்டு இவர் வேற கத்த ஆரம்பிச்சாரு, ப்ரோ வா ப்ரோ நம்ம தூங்கி ஆகணும், நைட் ஆயிடுச்சு ப்ரோ, அடுத்தடுத்து வேலை எல்லாம் இருக்குது அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு தெரியுது நான் இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுட்டு அதோட இந்த வேர்ல்டுக்கு அவர் வந்துட்டு வரல, நான் மட்டும் தனியா வந்து பாத்துட்டு போலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டு நான் என்ன பண்ணுவோம், ஒரே ஜம்பா அடிச்சிருன்னு பார்த்தா இங்க என்ன அடிக்கிறதுக்கு 4-5 பேர் நிக்கிறானோ. சரி வேகமா ஓட வேண்டியதான், இவனுக்கு தண்ணியில கண்ட்ரோல் வராது இவனுக்குலாம் அப்படின்ட்டு நான் வேகமா ஓடி வந்துட்டேன். இவங்க வேற பின்னாடி ஒரு ஸ்கெலிட்டன் வேற பொறுத்தது என்ன, இவர் வந்துட்டு வீட்டுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. நான் இங்க எந்த பொருளையுமே வைக்கலையே, இவரால் ஒண்ணுத்தையும் ஆட்டே போட முடியாது, இவர் வேற தூங்க விட்டாருன்ட்டு நான் வந்துட்டு படுத்துட்டேன். தூங்கலான்ட்டு தூங்கினோடனே அவரும் தூங்குறான் ப்ரோ அப்படின்ட்டாரு. சரி அடுத்த நாள் ஏஞ்சி அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்க வந்துட்டு நெதர் போர்ட்டல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெதர் போர்ட்டல் ரெடி பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம நெதருக்கு தான் போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெதருக்கு போயிட்டு அடுத்து என்ன வேலைன்னா நமக்கு வந்துட்டு பிளேஸ் ராட்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் எடுக்கணும். அப்புறம் அந்த ஸ்கெலிட்டன்லாம் அடிச்சு போட்டு ஆகணும், மிதிச்சுக்கலாம். நமக்கு எப்படி இருந்தாலும் முக்கியமாக இங்கேருந்து என்ட்ராய் அப்புறம் வந்துட்டு இது வேணும் பிளேஸ் ராடு. ஆனால் நம்ம வந்து இந்த போர்ட்டல் நம்மளை இறக்கி விட்ருக்க இடமே தப்பா இருங்க. இப்போ வந்துட்டு நம்ம அன்கம்ப்ளீட் ஒரு போர்ட்டலை வந்துட்டு சரி பண்ணி ரெடி பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அந்த கம்ப்ளீட் பண்ணாத அந்த ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெதர் போர்ட்டல்ஸில் வந்து தான் அதிகபட்சம் விடும். ஆனால் இது வந்துட்டு என்னை எங்கே வந்து விட்டுருன்னே தெரில. யானை பார்த்தா இவர் வந்துட்டு அந்த போர்ட்டல்ஸை வந்துட்டு அந்த இடத்துலேருந்து உடச்சி எடுத்து ஓரமாக போட்டு செஞ்சு வச்சுருந்துருக்காரு. அதனால நம்மளை பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து விட்டுருக்குது. சரி அடுத்த தடவை வந்துட்டு உடச்சி எடுத்து நம்ம அது இருந்த இடத்துலையே போட்டு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு நாங்களும் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுப்போமேன்ட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே நிறைய நக்கட்டு கிறிஸ்டல்லாம் இருந்துச்சுங்க. இந்த கிறிஸ்டல்லாம் வச்சு நிறைய ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் செய்யலாம். அதனால நானும் என்ன பண்ணேன், இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சுட்டு வந்துட்டு நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்முக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் செய்ய போகிறோம் அடுத்த பார்ட்டில். அதனால நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்காக அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்தேன். ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் நக்கட்ஸ் கிடச்சிது. நிறைய கொச்சன்னு கிடக்குதுங்க, குப்பையாட்ட குமிஞ்சு கிடக்குது. ஏன் நான் இதெல்லாம் எடுக்கிறேன், நகட்டை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னு இந்த நகட்ஸை வச்சு நம்மளால பிஸ்கட்டாக மாற்றிக்க முடியும். பிஸ்கட்டாக மாற்றிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அதை வச்சுட்டு நம்ம நிறைய பொருள் செய்யலாம். அதனால தான் எவ்வளோ கிடச்சாலும் பரவாயில்லன்ட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த நக்கட்டை வச்சுட்டு இங்கே இருக்கிற பன்னி பயல்கள்கிட்ட ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு அவனோட தேட ஆரம்பித்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம நெதர் போர்ட்டல்ஸுக்கு போகணும், கண்டிப்பாக இங்கேருந்து மேலே ஏறி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அதோட நம்ம போர்ட்டலை விட்டு நவுந்தும் போக தேவையில்ல ரொம்ப. ஏன்னா நம்ம அப்புறம் தொலைஞ்சிட்டோன்னா என்னன்றது, அப்புறம் போர்ட்டலை தேடி அலையணும். எப்படி இருந்தாலும் செத்த நம்மள்ட்ட கீப் இன்வென்ட்ரி இருக்குது, வீட்டில் தான் போய் ஸ்பான் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். சீக்ரெட்லாம் பட்டுன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது. சரி இங்கே இருக்கவனும் நம்மளை அடிக்க மாட்டாங்கன்ட்டு நான் என்ன பண்ணேன், எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பன்னி வாயை வந்துட்டு பட்டுன்னு அடிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 3 ஆர்ட்டுக்கு போயிட்டு அட பக்கி பையில நான் பாட்டுக்கு தான் இருந்தேன் அப்படின்ட்டு என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியல. நான் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். இந்த நகட்டை காட்டினாலும் அந்த லூஸ் ஒன்றுமே பண்ண மாட்டா, ட்ரேடும் காட்ட முடியுது. ஓகே நகட்டை வச்சுட்டு இன்னொருட்ட ட்ரேட் பண்ண முடியாதுன்ட்டு நான் என்ன கிளம்பிவிட்டேன். ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே அடிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னாடி தான் ஏதோ ஒரு கிறுக்கு வந்துட்டு இருக்குது. அது பாட்டுக்கு நடந்து மெதுவாக வந்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு வரட்டும்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி நெதர் போர்ட்டல்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கலான்னு போயிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். சிவனேன்னு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பட்டுன்னு கீழே வந்துட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம ஜோலி. ஏன்டா நான் பாட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். நான் ஏன் 9 காய்ச்சும் போனேன்னா சிவனேன்னு தான் போயிட்டு இருந்தேன். சட்டுன்னு அங்கே ஒரு குழி இருந்துச்சுங்க, அதில் போய் பட்டுன்னு விழுந்துவிட்டேன். இப்போ அவர் செஸ்ட்டில் வந்து பார்த்தா ஒரு கர்மமும் இல்லை. என்னதான் விளாட்றாருன்னு எனக்கும் புரியல. சரி நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு பிஸ்கட் செய்யுமேன்னு வந்தேன். பிஸ்கட்லாம் செய்ய முடிஞ்சுது. அப்புறம் நம்மள்ட்ட இருக்க கிறிஸ்டல் வச்சுட்டு இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியல. ஆனால் கண்டிப்பாக நம்ம நெதருக்கு போய் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் எடுக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி பிஸ்கட் செஞ்சிருமேன்ட்டு நான் இருக்கிற பிஸ்கட்லாம் எடுத்தேன். இப்போ கோல்டன் பிளாக் வச்சும் பிஸ்கட் செய்ய முடிஞ்சுது. கோல்டன் பிளாக்கா ஏது சார், எது ப்ரோ உங்களுக்கு, அதுதான் லெஜெண்டரி பாய்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொன்று இருந்தது. அதில் தோண்டிட்டு இருந்துட்டு அதை கூட கொடுக்காம ஆட்டையை போட பார்த்தாரு. மண்டை மேலே வச்சு நான் ஏறி எடுத்துட்டேனே பாவம் அவரு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் நமக்குலாம் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்லங்க. எல்லாத்தையும் ஆட்டையை போட பார்த்தா என்ன பண்ணுறது. சரி இப்போ நம்ம வந்துட்டு இருந்ததில் வந்துட்டு ஒரு ஹெல்மெட் செஞ்சு மாட்டிட்டேன். எப்படி கெத்தாருக்கா, நான் டைமண்டு இது பேண்ட்டு தான் போட்டிருக்கேன். அந்த பேண்ட்டை வந்துட்டு வீணடிக்க வேணாம்னு பார்க்குறேன். ஏன்னா அங்கே மோஸ்ட்லி நான் அதை கழட்டி வச்சிடலான்னு இருக்கேன். ஃபுல்லாக கோல்டு செஞ்சு மாட்டிடுவோம், இல்லைன்னா லெக்குக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு.
இதை நான் இப்போ வந்துட்டு இந்த செஸ்ட்லலாம் வைக்கலாமான்னு யோசித்தேன். நீங்கள் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சரி எதுக்கும் வைப்போம் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு வச்சேன். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. இதோ இந்த ஸ்டோன் வந்துட்டு நெருப்பு ஸ்டோன் தானே, இங்கே போட்டு வச்சு அவனை வந்து கால்லலாம் அடிக்கும், அதனால எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது இங்கே போட்டால் வந்துட்டு நம்மளுக்கும் தான் ஆபத்தாக இருக்கும். அது அப்படியே இதை உடச்ச இதில் சட்டுன்னு உடஞ்சிக்கிட்டாது. அதனால என் வீட்டு செவரும் கொஞ்சம் ஒன்று உடஞ்சிட்டு. எப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த பார்ட் இல்லை அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வீடு கட்ட போகிறோம். அந்த வீடை யார் கட்ட போகிறான்னா நம்ம லெஜெண்டரி பாஸ்ட்டு அந்த வேலையை விட்டுட்டோம். அவர் வந்துட்டு வீடு கட்டலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்த வீடு நல்லா இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அப்போ நீங்களே வீடு கட்டுங்க ப்ரோ, நான் அவர் தலையில் கட்டி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். அதுவே உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது CB 2.0.